கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அப்பா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. என்னங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வாங்க. ஐயோ தீபா, புள்ளதாச்சி பொண்ணு ரொம்ப குனிய கூடாதுமா. ஆமாம்மா. கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கூட ஒழுங்கா கொடுக்க தெரியாதா? ஏய், அவர் சரியா வாங்கல, நான் என்ன பண்றது? சாரி. பரவாயில்ல மாப்ள. வாங்க உட்காருங்க. வாம்மா. எங்கம்மா அத்தை மாமாலாம் வரலையா? அவங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா. இது பாருமா, உங்க மாமனாரை நம்பி இளநீர் பாயசத்தை இவன் நிறைய பண்ணி வச்சிருக்கா. எங்க அம்மா இளநீர் பாயசம் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு பால் பாயசம் தான் இது பிடிக்கும். எப்பத்துல இருந்து? விடு மாப்ள, நீங்க வேணா முதல்ல சாப்பிட்டுருங்களேன். ஒரு நிமிஷம். மாப்பிள்ளையும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காரு. ஏய், நீ சும்மா இருக்கிறியா? அவர் வந்ததே பெரிய விஷயம். நீ ஏதாவது பேசி அவர் எதுவும் கோவிச்சுட்டு வெளியே போயிட போறாரு. நீ பேசாம இரு. ஆமா சந்தியா, ஐயோ இப்போ கூட உன்னைய பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ அன்னைக்கு பண்ணிய பால் பாயசம் சான்ஸே இல்லை, அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். வேண்டாத ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். எரிச்சலாக வருது, பிடிக்கவே இல்லை எனக்கு. இப்போ என்னால் இங்கே ஃப்ரீயாக பேச முடியாது. ஆமாம், நான் நேரில் வந்து பேசுகிறேன். சந்தியா, நான் நேரில் வந்து உன்கிட்ட பேசுகிறேன், சரியா? சொல்கிறேன், நான் நேரில் வந்து பேசுகிறேன்னு. ஓகே ஓகே சந்தியா, வைக்கிறேன். நீ எவ அவ சந்தியா? சந்தியாவா? யார் அவ சந்தியா? சந்தியாவும் அக்கா. அக்கா சொக்காலாம் சிங்கப்பூர் போயாச்சு. இப்போ பேசினவ எவ? ஏய், இதெல்லாம் நீ ஏன் கேட்குற? அடுத்து உங்கள் பர்சனல் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாத சொல்லிட்டேன். நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறேன்? எனக்கு தாலி கட்ட புருஷன் கிட்ட கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இருக்கு. எவ அவ? எவ? சும்மா என்ன கடுப்பேத்தாதீங்க. அப்புறம் நான் உங்க ஆஃபீஸில் வந்து கலாட்டா பண்ணுவேன். பரவாயில்லையா? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. எவ அவ சந்தியா? இன்னொரு தடவை நான் கேட்க மாட்டேன். ஓ, ஃபோன் சந்தியாவா? என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. அதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? என்ன வேணுமா அவளுக்கு? அது ஆஃபீஸில் சேல்ஸ் பர்ச்சேஸ் இன்டென்ட்டுக்கு என்னோட சைன் வேணுமா, அதான் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னான். என்னமோ பால் பாயசம்லாம் காதில் விழுந்துச்சு. உங்க ஐடி கம்பெனியில பால் பாயசம்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பால் பாயசம் எந்த ஐடி கம்பெனியில் பண்ணாங்க? ஏதாவது தேவையில்லாமல் கேட்டு டார்ச்சர் பண்ணாத சொல்லிட்டேன். அப்புறம் நான் டென்ஷன் ஆகி. இப்போ நீங்க சொல்லல, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பால் பாயசம் ஆஃபீஸ். மாமா, மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா, அத்தை நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அத்தை. உங்களுக்கு தான் மாமா. அத்தை சாரி ரொம்ப கலராக அழகா இருக்கு. அப்புறம் பயங்கரமாக பசிக்குது எனக்கு. நான் உள்ள டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணுறேன். சமைச்சிருக்கீங்கல்ல? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க அத்தை, நான் வெயிட் பண்ணுறேன். மாப்பிள்ள கிட்ட என்னமா சொன்ன? அவர் இப்படி உற்சாகமா போறாரு. மாமா, மாப்பிள்ள வந்துட்டேன். ஏய், என்னடி சொக்குப்பொடி போட்ட? மாப்பிள்ளை திடீர்னு என் சமையல ருசி பார்க்க தயாராயிட்டாரு. அவரை மூக்கு முட்டை சாப்பிட வைக்காம நான் அனுப்பவே மாட்டேன். இத வந்துட்டேன் மாப்பிள்ள. சந்தியா, யாருடி நீ? இருக்கட்டும், இந்த தீபா யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஏமா, உனக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? டிரைவிங்ல இருந்தேன்ப்பா. இளவரசிட்ட சொன்னியாம்மா? போங்கப்பா. இளவரசி அக்கா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொன்னேன். அது மட்டும் இல்ல, லாரி சாருக்கு 3 நாள்ல டெலிவர் ஆக வேண்டியது 4 நாள் ஆயிருக்குன்னு ஆதாரத்தோட சொன்னேன். ஆனா அந்த ஷாம் புத்திசாலித்தனமா நம்ம பிளான் எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டான். இளவரசி அக்காவை அந்த ராஸ்கல் எப்படிதான் பிரெயின் வாஷ் பண்றானே தெரியல. அவன் சொல்றதுக்கெல்லாம் அக்கா தலையாட்டிட்டே இருக்காங்க. புது கான்ட்ராக்டர்ஸ் மேல நான் சந்தேகத்தை ஏற்படுத்தியும் ஷாமும் புது கான்ட்ராக்டரும் சேர்ந்து இளவரசி அக்காவை எப்படியோ பேசி சமாளிச்சு அவங்க சைடுக்கு இழுத்துட்டாங்க. கடைசியில அக்கா என்னையே கூப்பிட்டு நீ இதுல தலையிடாத அப்படின்னு வான் பண்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப அசிங்கமாயிடுச்சுப்பா. இப்ப என்னம்மா பண்றது? நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்லப்பா, நம்ம ஷாமுக்கு எதிராக புகார் கொடுத்தா அவனுக்கு எதிராக 100% ப்ரூஃப் இருக்கணும்னு. இல்லாட்டி இளவரசி அக்கா நம்ப மாட்டாங்க.
அந்த புது கான்ட்ராக்டர் வாக்குமூலம் கொடுத்தா நம்புவாளா? இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? கண்டிப்பா நடக்கும். முயற்சி பண்றேம்மா. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், வண்டி சாவி கொடுமா. பிரேக் சரியா பிடிக்காதுப்பா, பார்த்து போங்க. ஓகேம்மா. இளவரசி அக்காவை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ எங்க அப்பா மூலமா ஒரு விடுவு காலம் கிடைச்சா நல்லது. அக்கா. ஹாய் ஸ்ருதி, வாங்க சார். வாங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நாக்கு அரிக்குதே, பேச்சு துணைக்கு யாரும் இல்லையேன்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேன். ஆமா, யாருக்கு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பர்த்டே, ஈவினிங் போனோம், அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இளவரசி அக்காக்கு ஆபீஸ்ல ஒரே டென்ஷன்க்கா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் ஆபீஸ் விஷயத்துல தலையிடுறதே இல்ல. ஏம்மா, நீ சொன்னா இளவரசி கேட்பான்னு ஊரு பூரா பேசிட்டு இருக்காங்க. வாங்க சார், நீங்க ஒருத்தர் தான் பாக்கி. யாரோ வேண்டாதவங்க நல்ல பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப அவ எதுக்குமே என்ன நம்புறது இல்ல. மணி 9 ஆச்சுடின்னு சொன்னா கூட அவ வாட்சை எடுத்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அபி, ஒரு முக்கியமான விஷயமா. சொல்லுங்க சார். இளவரசி மும்பைக்கு அனுப்பின சரக்குல கலப்படம் நடந்திருக்குமா? பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் மாத்தி புது கான்ட்ராக்டர்ஸ் சாம் வச்சிருக்கான். போற வழியில அதுல தில்லு முள்ளுலாம் நடந்திருக்குமா? அதை நான் எப்படியோ கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட ஸ்ருதி மூலமா இளவரசிக்கு சொல்லியும் இளவரசி நம்பலாமா? ஷாம் ஏதோ நடுவுல கொலைப்படி பண்ணி நான் சொல்றது எதுவுமே இளவரசி அக்கா நம்பாதபடி பண்ணிட்டான். அதனால நீதாமா புரிய வைக்கணும். சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? ஏதாவது பிளான் பண்ணி அந்த புது கான்ட்ராக்ட்காரனை மடக்கி அவனை தானாவே பேச வச்சு அந்த ஆதாரத்தை இளவரசி கிட்ட காட்டினாதான் உண்டு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமாப்பா, எனக்கு கூட தோணவே இல்ல பாருங்களேன். ஏய், நீ வேற. நான் ஏதோ சாதாரண பேச்சுக்கு சொன்னேன். இந்த பாருமா, நீ சாதாரணமா சொன்னதே சூப்பரா இருக்குமா. அட கடவுளே, ஒரு மனுஷனுக்கு நேரம்னு வந்துட்டா அவன் கொட்டாவியே விட்டா கூட கூட்டம் கால் டாக்ஸில வந்து அத கவிதைன்னு சொல்லி கை தட்டிட்டு போகும் போல இருக்கே. இல்லக்கா, நிஜமாவே நீங்க சொன்னது சூப்பர் ஐடியா. ஆனா புது கான்ட்ராக்ட் உண்மையை பேசணுமே. அந்த ஆள் கொஞ்சம் விவகாரமான ஆள் வேற. அவனை பேச வைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமும் இல்ல. என்ன பண்ணலாம்? அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் சார். அவரா? சார், அவர் நினைச்சா ஏதாவது பிளான் பண்ணி புது கான்ட்ராக்டரை பேச வச்சிட முடியும். இளவரசியையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். ஆமா, நான் சொல்றது நடக்கும்னு நம்புறீங்கல்ல? அப்போ வாங்க. சரி வாமா. டேய், என்னதான் நினைச்சிருக்க நீனு? சொல்றா, பணம் கொடுக்க மாட்டியா? பொறுமையா நல்ல விதமா கேட்டா கொடுக்க மாட்டியா? இல்லண்ணே. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? பணம் வரணும். நீதான் செல்வாவா? ஆமா. இரு, நான் பேசுறேன். என் பேரு வினோத். நான் பணத்தை வட்டி கூட்டு பிசினஸ் பண்றவன் சார். ஆளை பார்த்து ரவுடி கந்து வட்டி பிசினஸ்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஏழைங்க கஷ்டத்துக்கு, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நியாயமா வட்டி கொடுக்குற எத்தனையோ பேரு இந்த நாட்டில் இருக்காங்க. நான் அவங்கள ஒருத்தன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை? பாபோட குடும்பம் வறுமையில வாழ்ந்தாலும் நியாயமா வாழ்ற குடும்பம். அது எனக்கு நல்லா தெரியும் சார். அதனால இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தற்கொலை வரைக்கும் போனாங்க. நான் தான் தடுத்து நிறுத்தி ஏதாவது பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கோன்னு 60,000 ரூபா கொடுத்தேன் சார். 3 வருஷமாச்சு சார். இன்னும் அசலும் வரல, வட்டியும் வரல. நானும் எவ்வளோதான் பொறுத்துக்கிறது? பணம் முடங்கி போச்சு, பிஸ்னஸும் படுத்துருச்சு. நானும் பொழைக்கணும்ல. இவன் மேலெல்லாம் இறக்கப்பட்டு நான் அடுத்தவன்கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். அதான் கொஞ்சம் கராராக கேட்டேன். இவன் உங்களை கையை காட்டுறான். நீங்கள் தான் இப்போ உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கீங்களாமே? ஆமாம் சார், நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். இப்போ உங்கள் தயவால் தான் கை ஊனி எந்திரிச்சிருக்கோம். ஏதோ வேலை கொடுத்துருக்கீங்க. ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ டைம் கேட்டிருக்கேன். இவங்க அவசரப்படுறாங்க சார். பொறுத்துக்கோங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அதெல்லாம் முடியாது சார்.
3 வருஷத்துக்கு மேலே ஒரு பைசா கூட வட்டி வரலன்னா நான் எப்படி தொழில் பண்ணுறது? இப்போவே பணம் வேணும் சார், இல்லைனா நான் போலீஸுக்கு போகிறேன், கேஸ் போடுறேன், இவனை உள்ள தள்ளுறேன். சார் என்னை காப்பாற்றுங்க சார். இரியா, அசல் வட்டிலாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வருது? 1 லட்ச ரூபா வருது சார். 3 வருஷ கணக்கு. நான் கந்து வட்டி ரேட்டில் கேட்கல, நியாயமான வட்டி தான். சரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். 80,000மா? குறைச்சா மட்டும் கொடுத்துருவா போகிறான். இவன் இல்லை, நான் தர்றேன். சரி, எப்போ தருவீங்க? உங்ககிட்ட இவங்க நம்பர் இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாபுவோட ஃபேமிலியை தொல்லை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்கணும். எழுதி தர்றேன் சார். சார் நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கல்ல? ஏமாற்ற மாட்டேங்க, தர்றேன். சார் நான் நியாயமானவன் சார். நமக்கே கஷ்டம் வரும்போது தான் இப்படி அடாவடித்தனம் பண்ண வேண்டியது இருக்கு. பார்க்குறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க, சட்டுன்னு இவ்வளோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நல்ல மனசு சார் உங்களுக்கு. பாபு குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. டேய் வாடா போகலாம். அடிச்சாங்களாயா? பரவாயில்ல சார், ஏழையாக பிறந்துட்டு இதெல்லாம் ஒரு அவமானமாக எடுத்துக்கிட்டா வாழ முடியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? உனக்காகவும் உங்கள் அம்மாவுக்காகவும் இல்லைனாலும் சந்தியாவுக்காக நான் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். சார் எப்படியும் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை அடைச்சிடுறேன் சார். சரி, இதை பற்றி நினச்சி எதுவும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. போய் ஒர்க்கை கவனி. வணக்கம் சார். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இதில் என்ன தொந்தரவு இருக்கு கவி? உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன ராஜசேகர், எப்படி இருக்கீங்க? பழைய குற்றவாளியாக உள்ளே போய் இப்போ புது மனுஷனாக வந்திருக்கிறேன். சுரேஷ் சார். இவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஓகே சார். கொஞ்சம் பர்சனலாக பேசணும் ப்ளீஸ். தேங்க்யூ. அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? இளவரசி ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம். உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவை. இளவரசி அக்கா கிட்ட பிஏவா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். திடீர்னு அங்க ஒரு பிரச்சனை. மகா கம்பெனில இருந்து மும்பைக்கு லாரியில சரக்கு போச்சு. ஆனா இங்க இருந்து சுத்தமா போன சரக்கு அங்க கலப்படமா போய் சேர்ந்திருக்கு. அது சாப்பிட்டு 30 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர்ஸ் அதனால மகா ஃபேக்டரியை சோதனை போட்டாங்க. என்னாச்சு? ஃபேக்டரியில எந்த தப்பும் நடக்கல சார். சரக்கு சுத்தமா தான் ரெடி ஆயிருக்கு. ஆனா மும்பைக்கு போற வழியில தான் ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு இளவரசிய ஸ்டேட்மெண்ட் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தரலனா மகா கம்பெனிக்கு சீல் வைக்கவே வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னு உடனடியாக கண்டுபிடிச்சாகணும் சார். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இளவரசி அன்னைக்கு யார் மேல சந்தேகம்? அவ பதில் தெரியாம முழிக்கிறா சார். என்ன ராஜசேகர் சார், நீங்க பேசாம இருக்கீங்க? இது நீங்க வளர்த்த கம்பெனி தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அது நான் இருந்த பீரியட் சார். விசுவாசமுள்ள டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் ஷாம் டோட்டலாக மாற்றி அவால போட்டிருக்கான் சார். அப்புறம்தான் இந்த கலப்பட விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்போ இது இளவரசி அன்னைக்கு தெரிஞ்சிருக்குமே. அதுதான் சார் பிரச்சனையே. ஷாம் தான் கல்பிரிட்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இளவரசி அக்கா அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னே தெரியல. ஷாம் மேல அக்கா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? புது டிரான்ஸ்போர்ட்காரங்க ஷாமோட ஆளுங்க சார். அவங்க மேலே தான் சார் எங்களுக்கு சந்தேகம். அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்க, மும்பைக்கு சரக்கு கொண்டு போன லாரி கான்ட்ராக்டர்ஸ் யாருன்னு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸ்ருதி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுமா. இதுல மும்பை கான்ட்ராக்டர்ஸோட ஃபுல் டீடைல்ஸும் இதுல இருக்கு. ஏன் ராஜசேகர் சார், நீங்களே இதெல்லாம் விசாரிச்சு டீல் பண்ணலாமே. சார், அவங்கெல்லாம் அராஜகமான பாட்டிங்க. எனக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அவங்கள நான் தொட்டா அது ஷாம் மூலமாக இளவரசிக்கு போயிடும். அப்புறம் எங்கள் எல்லாருமே இளவரசி ஒதுக்கி வச்சிருவாங்க. நான் ஒரு தடவை இளவரசி அக்கா கிட்ட ஷாம் பத்தி புகாரை கொண்டு போனேன். ஆனா அக்கா தான் அதை கண்டுக்கவே இல்லை. சார், அந்த ஷாம் புத்திசாலித்தனமா அவரோட ஸ்டைல்ல அதை புஸ்வானமாக்கிட்டாரு. இப்ப அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ என்ன, ஷாம் நல்லவனா இல்லை கெட்டவனாங்கிறத கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? சார், அவன் நல்லவன் இல்லை, கெட்டவன் தான். அது கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை சார். அவனை பேச வைக்கணும். அது ஆதாரத்தோடு நம்மளுக்கு வேணும் சார். அதுதான் ரொம்ப முக்கியம் சார். வெரி குட்.
ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இவன் தானே? என் பேர் என்ன? கஜேந்திரன். சரி, என்னால் என்ன முடியுங்கிறத பார்க்குறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஏய், ஏன் இப்படி கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? எதாவது சாப்பிட்டியா? ம், இல்லைங்க. ஏன்? என்னங்க, மனசே சரியில்லைங்க. இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சார் ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி உதவிக்கு இருந்த சரோஜான்னு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ம், சரி. அந்த அம்மா சுந்தரமூர்த்தியை பற்றி கதையாக சொல்கிறாங்க. அவர் சரியில்லை, அவரால் குழந்தைக்கு ஆபத்து தான்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதில் யாரை நம்புறதுனே தெரியல. இதை பாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்டால் அவங்க குழப்பதான் செய்வாங்க. முதல்ல இந்த சுந்தரமூர்த்தி பற்றி அடுத்தவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கறது நிறுத்திட்டு நீயே சொந்தமாக ஒரு முடிவுக்கு வா. வந்துட்டேன். என்ன? சுந்தரமூர்த்தி நல்லவர் இல்லை. என் குழந்தை கைக்கு வந்ததும் அந்த ஆள் இருக்கிற திசைக்கே ஒரு கும்பிட போட்டுட்டு வேலையை விட போறேன். ஏய், முட்டாள்தனமாக பேசாத. சுந்தரமூர்த்தி நேற்று என்கிட்ட ஃபோனில் பேசும்போது என்ன சொன்னார்? கிருஷ்ணா ஒன்றும் இல்லையிலாவே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இருக்குது. கல்யாணி குணமாகி நாங்கள் சென்னை வந்ததும் உனக்கும் லீலாவுக்கும் ஒரு வீடும் காரும் வாங்கி தரேன்னு சொன்னார்ல. அதனால என்னடி அதனாலங்கிற? சொந்தமாக ஒரு வீடும் காரம் வரப்போகுது, 10,000க்கு உனக்கு 20,000 சம்பளம் வர வந்துட்டுருக்கு. கசக்குதா? அட பாவி, நான் என் பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு கலங்கி போய் நின்றுட்டு இருக்கேன். நீங்க காரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அந்த காரை ஏற்றி உங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். கொள்ளு. ஏண்டி, அப்போ நான் உன்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா போவேன்னு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் போங்கிற, நீ போக மாட்டேங்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? அப்போ நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ நான் வேண்டான்னு சொல்றேன். இப்போ அதேதான். அப்போ நீ வேணும்னா இப்போ நான் வேணுங்கிறேன். இங்க பாரு கிருஷ்ணா, காசுக்காக என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எனக்கு என் தர்ஷினி வேணும். சுந்தரமூர்த்தி சொன்ன கெடுவுக்கு இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு. இல்லனா நாம குலுமனாலி போலான்னு நீ சத்தியம் பண்ணிருக்க. இதுல விளையாடாத. என்னம்மா உனக்கு மட்டும் தான் குழந்தை மேலே அக்கறை இருக்குது, எனக்கு இல்லாத மாதிரி பேசுகிற? இது பாரு, ஃப்ளைட் டிக்கெட். இன்னும் 48 மணி நேரத்தில் குழந்தை நம்மக்கிட்ட வந்து சேரலன்னா நாம் குலுமனாலி போக போகிறோம். போதுமா? பாரு. அங்க டேபிள் மேல வச்சிரு. சரிக்கா. குட் மார்னிங். வாங்க மேடம், வாங்க. என்ன இளவரசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். இது உங்க பேங்க்குக்கு அனுப்ப வேண்டிய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உட்காருங்க மேடம். வேலையெல்லாம் முதல்ல விடுமா. வேலையவே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாது. அப்பப்போ அதை அனாதியா விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும். எப்படி மேடம் முடியும்? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்த பொண்ணு யாரு? இவ பேர் ஸ்ருதி, மகாவோட மாமா பொண்ணு. ஆக்சுவலா இப்ப ஆபீஸ்ல எல்லாமே அவதான், ஆல் இன் ஆல். சரிம்மா, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீ கொஞ்சம் வெளியில. பரவாயில்ல மேடம், அவளுக்கு எல்லாமே தெரியும். இல்ல பரவாயில்லக்கா, எனக்கு எப்படி கொட்டேஷன் அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு. வரேன். டீ சாப்பிடுங்க மேடம். சுகர் எப்படி மேடம்? எனக்கு 3 ஸ்பூன் போடு. 3 ஸ்பூனா? உடம்ப பாத்துக்கோங்க மேடம். அட போமா, சாப்பிடுறதுக்காக தானே மனுஷன் வாழறா. அதான் என் பாலிசி. பிபி ஆகுது, சுகர் ஆகுது, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். நல்ல மனசோட கொஞ்ச காலம் வாழ்ந்தா அதுவே போதும்னு தோணுது. சூப்பர் மேடம். இந்தாங்க. ஆரம்பத்துல எதுவுமே தெரியாத அப்பாவியா இந்த கம்பெனிக்குள்ள வந்த மகா இங்க உன்னை மாட்டி விட்டுட்டு உன் புருஷன் கூட ஓடிட்டா. ஆனா அத்தனை பிரச்சனையை சமாளிச்சு ஊத்தி மூட இருந்த கம்பெனிய தூக்கி நிறுத்தின பாத்தியா? நீ பெரிய சாதனை பண்ணிருக்க இளவரசி. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. வெளியில இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம்தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி யாருக்கும் தெரியாது. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா.
என் குழந்தை காணாம போக இருந்துச்சு, நீ காப்பாத்தி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த. அப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ உனக்கு சில கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு தான் எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க மேடம்? ஷியாம் இன்னும் உன்கிட்ட தான் வேலை பார்க்கறானா? அவர் என்ன விட்டுட்டாரு, ஆனா நான் தான் இன்னும் அவரை விடாம இருக்கேன். விட்டுடு இளவரசி, அவனை தயவு செய்து விட்டுடு, அவன் போகட்டும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஷியாம் ஏன் தம்பிதான், ஏன் ரத்தந்தான். அவனை கெட்டவன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதே சமயம் அவன் நம்பிக்கையானவன் இல்ல. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், மண்குதிரை எவ்வளவோ பெட்டர். ஆனா அது ஒரு 5 நிமிஷமாவது கரையாம இருந்து நம்மள காப்பாத்தும். ஆனா ஷியாம் அவனை நம்பி ஆத்துல இறங்குனா காலை வச்ச அடுத்த செகண்டே ஜலசமாதிதான். மேடம், நீங்களே இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உனக்கு தெரியாது இளவரசி, நிறைய விஷயங்களை வெளிப்படையா விளக்கமா சொல்ல முடியாது. ஆனா ஷியாம நம்பாத. பெரிய பிரச்சனையில உன்னை மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். உனக்கு பெரிய பிரச்சனையாவே அவன்தான் இருப்பான். ஏன் இப்படி எல்லாரும் ஷியாம வெறுக்கிறீங்க? எனக்கு கூட அவர் தப்பா தெரியலையே. இப்போ சர்க்கரை இனிக்குது, ஆனா உயிருக்கே உல வைக்குது இல்ல? அந்த சக்கரை மாதிரிதான் ஷியாம். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? இதுக்கு மேல நான் என்ன செய்ய? ஷியாம விட்டு விலகிரு. நீ மட்டும் இல்ல, உன் குழந்தை, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விலகி இருங்க. முடிஞ்சா அவனை வேலையை விட்டே அனுப்பிடுமா.